மறைக்கப்பட்ட உண்மைகளும் மறக்கப்பட்ட வரலாறும் இப்போது RS விஷன் பிரைமில். அத்தியாயம் 2. கிபி 1525 ஆண்டுல மதுரையில சந்திரசேகர பாண்டியன் ஆட்சி செலுத்திட்டு வந்தாரு. அவர்களுடைய வாரிசுகளுக்குள்ள நடந்த மோதலாலும் பகையாலும் மதுரையில கடந்த 3 வருஷமா எந்தவித வளர்ச்சியும் இல்லாத பொறுப்பற்ற ஒரு ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ சிவகுமாரர் அப்படிங்கிற சேர மன்னன் மதுரைய நோக்கி படையெடுத்து வந்து ரொம்ப ஈஸியாவே மதுரைய கைப்பற்றிக்கிட்டாங்க. தன்னுடைய அரச இழந்த சந்திரசேகர பாண்டியன் அப்போ விஜயநகர பேரரசா இருந்த கிருஷ்ண தேவராயர் கிட்ட முறையிட்டாரு. அரசே, என்னுடைய ராஜ்யம் அந்நியர்கள் கிட்ட போயிடுச்சு. எனக்கு துணை நின்னு என்னுடைய ராஜ்யத்தை மீட்டெடுக்க நீங்க தான் எனக்கு ஒரு படைய அனுப்பி தரணும் அப்படின்னு கிருஷ்ண தேவராயர் கிட்ட முறையிட்டாரு சந்திரசேகர பாண்டியன். அரியாசனம் இல்லாத மன்னனாக இருக்கிறத யார்தான் ஏத்துக்குவாங்க? சந்திரசேகர பாண்டியன் கிருஷ்ண தேவராயர் கிட்ட முறையிட்டதற்கான காரணமும் அதுதான். கிருஷ்ண தேவராயரும் அவருக்கு உதவி செய்ய தன்னுடைய அரசவையில இத பத்தி ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு. செல்வம் கொழிக்கும் பாண்டிய நாட்டை நம்மளுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அமைச்சரே அப்படின்னு கிருஷ்ண தேவராயர் கேட்க அரசவையில இருந்த எல்லாரும் அத பத்தி யோசிச்சாங்க. அரசே, பாண்டிய நாட்டை பத்தி உங்களுக்கு தெரியாதது ஒன்னும் இல்ல. முத்துக்குளிக்கும் நாடு அது. செல்வத்துக்கும் இயற்கை வளத்துக்கும் எந்தவித குறையும் இல்ல. நெல், வாழை, பருத்தி, கரும்பு மற்றும் எல்லா விதமான பயிர் வகைகளும் விளையும் மண் அது. பறந்து விரிந்த நம்ம விஜயநகர பேரரசுடைய வலிமைய நிலைநாட்ட இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொன்னாங்க அமைச்சர்கள். ஆமரசே, மதுரை சமஸ்தானத்தை நாம கைப்பற்றினா நம்ம விஜயநகருடைய பெருமை உலகறிய பறைசாற்றப்படும். நம்மளுடைய வெற்றியின் ஆரவாரமே நம் அண்டை நாட்டில் இருக்கும் நம் எதிரிகளை கலங்க செய்யும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்னு தங்களுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தவும் தங்களுடைய ராஜ்யத்தின் புகழ ஓங்க செய்யவும் மதுரை சமஸ்தானத்தை கைப்பற்றுவது ஒரு நல்ல யுக்தி அப்படின்னு வாதிட்டாங்க அரசவை மக்கள். கிருஷ்ண தேவராயருக்கும் அமைச்சருடைய அறிவுரை சரின்னு பட்டுச்சு. தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தவும் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் இதை ஒரு சந்தர்ப்பமா எடுத்துக்கிட்டாரு கிருஷ்ண தேவராயர். இந்த யோசனை நல்லதாதான் படுது. மதுரை சமஸ்தானத்தை கைப்பற்ற நம்மள இருக்கிற தளபதிகள்ல யார அனுப்புறது அப்படின்னு கிருஷ்ண தேவராயர் கேட்க எந்த யோசனைக்கும் இடமில்லாம உடனே வந்தது பதில்கள். மன்னா, நம்மளுடைய தலைமை தளபதி நமக்கான நாயகனை அனுப்புறதே உசிதமான யோசனைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பிரதம மந்திரி சொல்ல அவருடைய சொல்ல ஆமோதிச்சாங்க மற்ற அமைச்சர்கள். சரியா சொன்னீங்க பிரதம மந்திரியாரே. நாமக நாயகன் தன்னுடைய வீர வாள உயர்த்தினா முழுக்க முழுக்க வெற்றியே கிடைக்கும் அப்படிங்கறது நான் அறிந்த உண்மைதானே. அவனுடைய வீரத்துக்கு முன்னாடி நிக்க முடியாம எத்தனை எதிரி படைகள் புறமுதுகிட்டு ஓடுவத நாம பாத்திருக்கோம் அப்படின்னு நாமக நாயகனுடைய புகழ பாடினாரு ஒரு அமைச்சர். அவர் சொல்றதும் சரிதான். அவன மாதிரி ஒரு தளபதிய பார்க்கிறது மிக மிக அரிதானது. கால் வைக்கிற இடமெல்லாம் எதிரிகளை வதம் செய்யும் அஞ்சா நெஞ்சன். யுத்தத்துல அவனுடைய தந்திரங்களும் அவனுடைய வியூகங்களும் யாராலையும் கணிக்க முடியாது. அப்படிப்பட்ட வீரனதான் தன்னுடைய தலைமை படை தளபதியா வச்சிருந்தாரு கிருஷ்ண தேவராயர். ஆகட்டும் அமைச்சர்களே, நம்மளுடைய படைகளுடைய தலைமை தளபதி நாமக நாயக்கன உடனே அரசவைக்கு வரும்படி செய்தி அனுப்புங்கள் அப்படின்னு மின்னல் வேகத்துல ராஜகட்டளை பறந்துச்சு. அடுத்த சில மணித்துளிகள்ல கிருஷ்ண தேவராயர் முன்னாடி வந்து நின்றிருந்தாரு நாமக நாயக்கன். இவர்தான் கிருஷ்ண தேவராயருடைய படையுடைய மிக சிறந்த தளபதி. மன்னருக்கு விசுவாசமா பல முறை அவருடைய உயிரை காப்பாற்றினவர். தன்னை மட்டும் இல்லாம தன் மகனையும் ஒரு தலை சிறந்த வீரனா வளர்த்து கிருஷ்ண தேவராயருடைய படையில சேர்ப்பித்திருக்கிறாரு. வணக்கம் மன்னா, என்ன அரசவைக்கு அழைச்சதா செய்தி வந்ததே அப்படின்னு தன்னுடைய வலது பக்கம் நின்ற நாமக நாயக்கன மெச்சுதலா பார்த்தாரு கிருஷ்ண தேவராயர். நல்லது நாமக நாயக்கா, போர்க்களத்துல உன்னுடைய வீரமும் எதிரிகளை வேறருக்கும் உன்னுடைய விவேகமும் 8 திசைக்கும் பரவி நம்ம விஜயநகர பேரரசுக்கு பெருமையை சேர்த்திருக்கு. இப்பவும் என்னுடைய தளபதியா நீ நிறைவேற்ற வேண்டிய கட்டளை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி நாமக நாயக்கனுடைய முகத்தை பார்த்தாரு கிருஷ்ண தேவராயர். நாமக நாயக்கனோ மன்னருடைய கட்டளை எதுவா இருந்தாலும் நிறைவேற்றி முடிக்கும் ராஜ விசுவாசியா நிமிர்ந்து நின்னுட்டு இருந்தாரு. தங்களுடைய கட்டளை எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றுறது என்னுடைய தலையாய கடமை மன்னா அப்படின்னு சொல்லி நாமக நாயக்கனுடைய கை தன்னுடைய இடுப்புல இருந்த வாளை இறுக பற்றி இருந்துச்சு.
ஒரு தளபதியா தான் நிறைவேற்ற வேண்டிய கடமை என்ன அப்படிங்கறது அவருக்கு தெரியும். ராஜ கட்டளைய பிறப்பிக்கப்பட்டதுமே தன்னுடைய வாள எதிரியோட குருதியால நினைக்கும் வீரத்தோட நின்றிருந்தாரு நாமக நாயக்கன். நாமக நாயக்கா, இப்போ மதுரை சமஸ்தானத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லை. கிளர்ச்சியாளர்களுடைய கைவசம் இருக்க மதுரை சமஸ்தானத்தை கைப்பற்றி கிளர்ச்சியாளர்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றணும். சட்ட ஒழுங்க நிலைப்படுத்தினதும் சந்திரசேகர பாண்டியன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் மதுரை சமஸ்தானமும் விஜயநகரத்துடைய கட்டுப்பாட்டின் கீழ் அடங்கும். சந்திரசேகர பாண்டியன் மதுரை சமஸ்தானத்துடைய ஆட்சியாளரா அமர்த்தப்படுமா அப்படின்னு சொன்ன கிருஷ்ணதேவராயருடைய மனசுல நாமக நாயக்கன் எப்படியும் மதுரையை ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற நம்பிக்கை கடல் போல பறந்திருந்துச்சு. உத்தரவு மன்னா, என் வீர வாளை உங்கள் எதிரியின் செங்குருதியால் நினைத்து எம் வாள் நுனியில் எதிரியின் தலை கொய்து உன் பாதத்தில் சமர்ப்பிப்பேன் மன்னா அப்படின்னு சொன்ன நாமக நாயக்கனுடைய உறுதியான வார்த்தைகளால இப்பவே மதுரை சமஸ்தானத்தை கைப்பற்றினது போல உணர்ந்தாரு கிருஷ்ணதேவராயர். உன்னையும் உன் வீரத்தையும் நான் அறிவேன் நாமக நாயக்கா. உனக்கு வேண்டிய படைகளை திரட்டிக்கொள். கிளர்ச்சியாளர்களுடைய படைகள் எல்லாம் மூளை கொன்றா சிதறுமாறு அவர்களை வீழ்த்திட்டு வெற்றியோட வா அப்படின்னு கிருஷ்ணதேவராயருடைய ஆணையை தொடர்ந்து அந்த நகரமே பரபரப்பானது. தங்கள் நாட்டுப்படை போருக்கு போவதை அறிந்த நாட்டு மக்கள் தங்களுடைய வீரர்களை ஆரவாரமா வழி அனுப்பி வச்சாங்க. போருக்கு முந்தைய நாள் தங்களை காத்து கொள்ளவும் எதிரிகளுடைய செங்கோலை வீழ்த்தி அவர்களை வதம் செய்யவும் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. பெரும் திரள் படையோட மதுரைக்கு எதிராக அணிவகுத்து சென்றனர் விஜயநகர வீரர்கள். அந்த பெரும் படைக்கு தலைமை தாங்கியவராக படைகளின் முன் தன் குதிரையில அமர்ந்து போனாரு நாமக நாயக்கன். மதுரையை கைப்பற்றி இருந்த கிளர்ச்சியாளர்களுடைய படையும் தங்களுடைய மொத்த படைபலத்தை திரட்டிக்கிட்டு போருக்கு அணிவகுத்து நின்னுட்டு இருந்தாங்க. நாமக நாயக்கனுடைய தலைமையில கிருஷ்ணதேவராயருடைய படைகள் தயாரா நிற்க போர் சங்கு முழங்குச்சு. முன்னேறி செல்லுங்கள் அப்படின்னு தன்னுடைய படைகளுக்கு கட்டளையிட்ட நாமக நாயக்கன் தன்னுடைய கையில தன் வீர வாளை ஏந்தியவாறு தன் குதிரையில பறந்தாரு. அவருக்கு பின்னாடி போன அவருடைய படை வீரர்களும் கோஷமிட்டுக்கிட்டே தங்களுடைய எதிரி படைகளுக்குள்ள ஊடுருவி போனாங்க. செங்குருதியுடைய சுவைய அறிந்த பூமிய இன்னும் அதிகமா குருதியால நினைச்சாங்க. விஜயநகர வீரர்களுடைய கூர் வாளுக்கு முன்னாடி கிளர்ச்சிக்காரர்களால தாக்கு பிடிக்க முடியல. நாமக நாயக்கனுடைய படைக்கு முன்னாடி நிக்க முடியாம கிளர்ச்சியாளர்களுடைய படை நாலா பக்கமும் சிதறி ஓடிச்சு. எதிரிகள் எல்லாம் கொன்று குவிச்சு மதுரை சமஸ்தானத்துல தங்களுடைய கொடிய பறக்க விட்டாரு நாமக நாயக்கர். நாமக நாயக்கர் போரில வெற்றி கொண்ட செய்தி உடனடியா கிருஷ்ணதேவராயரை சென்றடைந்தது. நாமக நாயக்கருடைய வீரத்தை நினைச்சு ரொம்பவும் பெருமைப்பட்டாரு கிருஷ்ணதேவராயர். நாமக நாயக்கா, மறுபடியும் ஒரு முறை உன்னுடைய வீரத்தை நிரூபிச்சிட்ட அப்படின்னு அவனை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு கிருஷ்ணதேவராயர். ஆனா அவருடைய இந்த புகழ்ச்சியான வார்த்தைகள் எல்லாம் அர்த்தமற்று போகும் காலம் ரொம்ப சீக்கிரமாவே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத அவருக்கு அப்போ தெரியல. மதுரை சமஸ்தானத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருந்த நாமக நாயக்கர் சட்ட ஒழுங்கை ஏற்படுத்தினாரு. மிஞ்சி இருந்த கிளர்ச்சியாளர்களை சிரச்சேதம் செய்தார். சமஸ்தானத்துக்கு உள்ளிருந்து சதிவேலை செய்து கொண்டிருந்த அத்தனை கருப்பு ஆடுகளையும் கொன்று குவித்தார். மதுரை சமஸ்தானம் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கைக்குள்ள ஸ்திரப்பட்டது. தன்னுடைய வாள் முனையில ஒரு சமஸ்தானத்தை ஆட்டி படைக்கிற அளவுக்கு வலிமை கொண்டவரானார் நாமக நாயக்கர். அப்போதான் யாரும் எதிர்பார்க்காத அந்த துரோக செயல் அரங்கேறியது. அந்த துரோக செயலை கேள்விப்பட்ட கிருஷ்ணதேவராயரோ கோபத்துல கொதிச்சு போனாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம கேளுங்க. எழுதப்பட்ட வரலாறுகள், மறைக்கப்பட்ட உண்மைகள், மறைந்த உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் உங்கள் RS விஷன் பிரைம். உண்மையை அறிய மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.